ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான வெண்டிக்காய் பொரியல் உதிரா பிசுபிசுப்பு இல்லாம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கி விடணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நறுக்கி வச்ச 1/2 கிலோ வெண்டிக்காய் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். எடுத்த உடனே உப்பு சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தா வெண்டைக்காயிலிருந்து பிசுபிசுப்பா தண்ணி விட்டு வந்துடும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதும் 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும். காய் நல்லா வெந்து வந்ததும் தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். காயில் நல்லா மசாலா சேர்ந்த பின்னாடி காய் உதிரியாக வந்துடும். இப்போ கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கிளறி விட்டு இறக்கினா சுவையான வெண்டிக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.